புல்வெளிகளிலே என்னை மேய்க்கின்றார். புல்லு நல்ல கையை தட்டி சொல்லுங்க, என்னை மேய்க்கிறார். தண்ணீர் அண்டைக்கு கூட்டி தாகம் தீர்க்கின்றார். தண்ணீர் அண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின் சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை தேடுவதற்கு கூற இல்லை. சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை தேடுவதற்கு சொல்ல விசுவாசத்தோடு கூற இல்லையே. ஆமென். ஆண்டவரை தேடுவதற்கு ஆமென் கூற இல்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு ஒன் மோர் டைம் மீண்டும் சொல்லுங்க, கூற இல்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு ஆமென். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கும் நம்முடைய சபைக்கும் கொடுத்த வாக்குத்தத்துக்கு நேராக நம்முடைய வேத பகுதி திருப்பிக் கொள்வோம். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்து சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது என்றும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமாய் சொல்லுங்க. அவரை தேடுகிறவர்களுக்கு தேவனுடைய கரம் நன்மையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நான் சொல்லுகிறேன், கர்த்தரை தேடி வாஞ்சையோடு ஓடி வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், குறைவு இல்லை. நன்மையாய் கர்த்தர் இந்த மாதத்தில் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. அதான் பாடல பாடணும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் குறைவை காணாதபடி கர்த்தர் நிறைவாய் நம்மை நடத்துவாராக. எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடையாது. யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை உண்மையாய் நோக்கி பார்க்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு மாதத்திலே, இந்த 9வது மாதத்திலே, இந்த செப்டம்பர் மாதத்திலே ஒரு அற்புதங்களை நன்மைகளை காண கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கலாம், ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு பாரத்தோடு இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறார். என்னங்க? ஆமா, சங்கீத புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம், இந்த உலகத்தை பார்க்கும்போது, பூமியை பார்க்கும்போது ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு வாஞ்சையோடு வாசிங்க. இந்த வசனத்தை வாசிங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு தேவ ஜனங்கள் உணர்வில்லாதபடி இருக்கிறார்கள். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் கர்த்தரை தேடாதபடி உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றது எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல. அன்னைக்கு கர்த்தரை தேடுகிற நாட்களிலே, கர்த்தரை தேடுகிற இந்த வாரங்களிலே, கர்த்தரை தேடுகிற இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே கர்த்தரை தேடாதபடி, கர்த்தரை தேடாதபடி, கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்காதபடி, கர்த்தருக்கு முதல் இடம் கொடுக்காதபடிக்கு உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற உணர்வில்லாத ஜனங்களை அன்று பார்க்கிற உணர்வுள்ள ஜனங்களை நோக்கி பார்க்க வேண்டும் என்று பாரத்தோடு நோக்கி பார்க்கிறார். ஆனால் உணர்வில்லாத ஜனங்களாய் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரை தேடுகிறது நிமித்தமாய் கிடைக்கிற நன்மைகள். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தரை தேடுவதனால் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் உங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன், நம்ம எல்லாரும் இன்னைக்கு யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? பாஸ்டரை பார்க்க வந்திருக்கிறோமா? பாஸ்டர்மா பார்க்க வந்திருக்கிறோமா? அப்புறம் வேற பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர்ஸை பார்க்க வந்திருக்கிறோமா? யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறோம். தேடி ஓடி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாய் வெறுமையாய் அனுப்புவது கிடையாது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. மனுஷனை பார்க்க வரல, தேடி வாஞ்சையோடு ஓடி வந்திருக்கிறோம். நம்ம பிரயாசப்பட்டு ஓடி வந்திருக்கிறோம். காலையிலே சீக்கிரமாக எழும்பி குளிச்சு ரெடியாகி பல்லு வலிக்கு அப்புறம் எல்லாம் ரெடியாகி வந்திருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இந்த தேடுறது இந்த ஒரு நாள் மாத்திரம் நின்றக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நின்றக்கூடாது. கர்த்தரை தேடுகிறதுனால நன்மை இருக்குது. நன்மை இருக்குதா இல்லையா? நன்மை இருக்குதா இல்லையா? அதைத்தான் இன்னைக்கு நான் சொல்ல வரேன். இந்த 9வது மாதத்தில் 1ஆம் தேதி இன்னைக்கு வந்திருக்கிறோம். என்னங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம். இல்லைன்னா வாக்குத்தத்த ஆராதனை முன்னாடி நடந்திருக்கும், இன்னைக்கு வாக்குத்தத்த ஆராதனையாகவே மாறிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை தேடுகிறதுனால கிடைக்கிற நன்மைகள். முதலாவது வாசிங்க, உபாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கர்த்தரை தேடுவதனால கிடைக்கிற நன்மை. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு கர்த்தரை எப்படி நீ தேடுவாய்? முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் கர்த்தரை உண்மையை முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு தேடுகிறார்களோ அவர்கள் நிச்சயமா நான் சொல்றேன் கர்த்தரை கண்டடைய முடியும். ஹல்லேலூயா. பாதி மனதோடு அல்ல, பாதியாய் அல்ல, ஏனோ தானோ என்று அல்ல. உண்மையாய் தேடும் பொழுது, முழு மனதோடு தேடும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் காணப்படுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 1 நாளாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அவரை தேடினால் அவர் என்ன பண்ணுவாராமா? 1 நாளாகமம் 28:9 சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். அவர் உனக்கு தென்படுவார். அந்த வார்த்தையை சொல்லுங்க. தேடினால் அவர் தென்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க மனுஷனை தேடி காத்திருக்கிறாங்க, பல மணி நேரம் காத்திருக்கிறாங்க, பஸ்ஸுக்காக காத்திருக்கிறாங்க, டாக்டருக்காக காத்திருக்கிறாங்க, பல நேரங்களில் தேவையில்லாத இடங்களில் காத்திருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் தென்படுவார். ஹல்லேலூயா. நீங்க ராஜாவுடைய தரிசனத்தை பார்ப்பதற்காக காத்திருக்கிறாங்க, அதிகாரிகளுடைய தரிசனத்தை முகத்தை பார்ப்பதற்காக காத்திருக்கிறாங்க. ஆனா இங்க தாவீது சொல்றாரு, சாலமோன் சொல்றாரு, ராஜாவா இருக்கிற சாலமோன் பார்த்து சொல்றாரு, ராஜாவா இருக்கிற சாலமோனே, நீ கர்த்தரை தேடினால் கர்த்தர் உனக்கு தென்படுவார். ராஜாவாச்சேன்னு சொல்லிட்டு உன் முன்னாடி வந்து நிற்க மாட்டாருப்பா. ஹல்லேலூயா. நீ யாரா இருந்தாலும் சரி, ராஜாவா இருந்தாலும் சரி, கூஜாவா இருந்தாலும் சரி, அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம தப்பா சொல்லிடக்கூடாது. யாராவது இருந்துப்போ, நீ தேடினால் கர்த்தர் உனக்கு தென்படுவார். ஹல்லேலூயா. நீங்க சில பேர் நினைச்சு வந்திருக்கிறீங்க, நான் தேடுறேன் ஆனா கர்த்தரை பார்க்க முடியல, நான் ஜெபிக்கிறேன் என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கல, இன்னமும் எனக்கு என்னுடைய காரியங்கள் நிறைவேறல அப்படின்னு நினைச்சு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீங்க முழு மனதோடு உண்மையாய் தேடினால் கர்த்தர் உங்களுக்கு தென்படுவார். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, எல்லா சூழ்நிலைகளையும் நான் கர்த்தரை தேடும் பொழுது அவர் எனக்கு வெளிப்படுவார். குறிப்பாக சொல்லப்போனா நெருக்கத்தின் நேரத்தில். வாசிங்க அந்த வசனத்தை. நாங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின பொழுது, எப்பங்க எந்த சூழ்நிலை எந்த செல்வ தேடினோம்? எந்த சூழ்நிலை தேடினோம்? உபத்திரவத்தின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில, சிறைச்சாலையில் நடுவில் இருக்கும் பொழுது, பிரச்சனை நடுவில் இருக்கும் பொழுது, கஷ்டத்தின் நடுவில் இருக்கும் பொழுது, உபத்திரவத்தின் நடுவில் இருக்கும் பொழுது கர்த்தரை தேடின பொழுது அவர் எங்களுக்கு என்ன ஆனாராமா? வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. எங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் வந்தாருங்க. ஆபத்து நேரத்தில் உதவி செய்வன உண்மையான நண்பன் சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்திலையும் கர்த்தர் நமக்கு நண்பனாக, சிநேகிதனாக வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில், அந்த சிறையின் அனுபவத்தில், கஷ்டத்தின் அனுபவத்தில், நெருக்கத்தின் நேரத்தில் உதவி செய்ய யாராவது ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா, ஒன்றும் இல்லை, நாங்கள் நார்த் இந்தியா ஊழியங்களுக்கு போகும்பொழுது, அங்கே போகும்பொழுது பேசிட்டு போவோம். எங்கேயாவது தூரத்தில் வணக்கம் சொல்லுங்க அப்படிங்க இப்படிங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம லாங்குவேஜ்டா, நார்த் எல்லா கொயமான்னு பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம லாங்குவேஜ் ஒரு வார்த்தை வணக்கம் அப்படின்னு கேட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? வணக்கமா? எங்கடா? அது போல நெருக்கத்தின் நேரத்தில் உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு வந்தால் நம்ம அவங்கள ஜென்மத்துக்கு மறக்க மாட்டோம். அப்படி தானே? ஹல்லேலூயா. ஏன்னா கஷ்டத்தில் எனக்கு வந்து உதவி செய்தார்கள். அதே போல் இந்த வசனம் சொல்லப்பட்டு நெருக்கத்தின் நேரத்தில் நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது, தேடின பொழுது அவர் எங்களுக்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா.
நீங்கள் மனுஷன் வர்றதுக்கு தயங்குவான், மனுஷன் வர்றதுக்கு யோசிப்பா, சில காரியங்களை நினச்சி யோசிச்சுட்டு கொண்டு இருப்பா. ஆனால் கர்த்தரை நம்ம தேடும் பொழுது அவர் நமக்கு வெளிப்படுவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் குறிப்பாக சொல்லுகிறேன், நெருக்கத்தின் நேரத்தில், உபத்திரவத்தின் நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில் நீங்கள் அவரை நோக்கி பார்த்து கூப்பிட்டால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் எனக்கு வெளிப்படுவார்? ஆமென். அவர் என்னை நிச்சயமாய் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். தெரிந்த வசனம் தான், வாசிங்க. 2 நாளாகமம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது அவருக்கு மாத்திரம், அந்த தனிப்பட்ட நபருக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கை மாத்திரம் உயர்வது கிடையாது, தேசம் முழுவதுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். அல்லேலூயா. தேசத்தின் ஆசீர்வாதம் யார் கையில் இருக்கு தெரியுமா? யார் கையில் இருக்குது? யார் கையில் இருக்குது? நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு பேசாமல் உட்காந்துக்கிறோம் பார்த்தீங்களா? நம்ம கையில் தான் இருக்குது. என்னங்க, நமக்கு எதுக்குங்க? நாங்களே ஏதோ இருக்கிறோம், வர்றோம், போகிறோம், அவ்வளோதான், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு இருக்கிற நம்ம கையில் தான் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு உரிமை இருக்குது பாருங்க. என்ன உரிமை தெரியுமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்மை பார்த்து சொல்றார், என் ஜனங்கள் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒரு உரிமையில சொல்றார், எல்லாரையும் சொல்லலை. எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தாலும் தெரியுமா உங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திர கர்த்தர் தெரிந்து கொண்டு ஏன் ஜனம்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தாங்க. இந்தியாவில் மாத்திரம் 140 கோடிக்கு மேலே ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு சிலரை தெரிந்து கொண்டு சொல்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருந்தாலும், ஸ்கூலில் ஆயிரக்கணக்கான பேர் படித்தாலும் என் பிள்ளைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? என்னங்க, என் பிள்ளைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? என் பிள்ளைன்னு உரிமை பாராட்டுறோம் பார்த்தீங்களா? அது போல கர்த்தர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தினா போதும், நான் தேசம் முழுவதுக்கும் சேமத்தை கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, தேசத்தின் ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகள் மேல இருக்குது. ஆமென். இந்த பட்டணத்தின் ஆசீர்வாதம், பட்டணத்தின் சந்தோஷம் யாருக்கிட்ட இருக்குது தெரியுமா? நீதிமானா இருக்க நம்ம கிட்ட இருக்குது. வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான்கள் பெருகினால் பட்டணம். சில பேருக்கு ஒண்ணுமே புரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை தான் நான் சொல்றேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேசத்துக்கு சேமத்தை தெரிவர். 2 நாளாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்களே. கர்த்தரை தேடுவதனால கிடைக்கிற நன்மைகளை குறித்து நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். வாசிங்க. நோக்கி தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் எப்போது உண்டாகும்? தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறதுனால உண்டாகுமா? களைப்பு நீரை நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தா உண்டாகுமா? நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். தேவனை தேடும் பொழுது, ஆண்டவரை நோக்கி பார்க்க வரும் பொழுது, தேவ சமூகத்துக்கு காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, வேண்டிக் கொள்ளும் பொழுது, அவரை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். அது மாத்திரம் இல்ல, பட்டணங்களை கட்டினார்களாமா. ஆமென், ஹல்லேலூயா. சில வீடுகளை, பட்டணங்களை, தெருக்களை, பில்டிங்கை கட்ட கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். நம்ம கரங்களை கட்டுகிற கரங்களாய் கர்த்தர் மாற்றுவார். என்னங்க, இடிக்கிற கரங்களாய் அல்ல. ஆமாம், பெண்கள் குறிப்பாக என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் கரங்களை கர்த்தர் பெரிய கிருபை வச்சிருக்கிறார். சத்தமாக சொல்லுங்களேன். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? நானா கட்ட போகிறேன். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கொத்தனார் அல்ல. என்ன புதர்? ஆமாம், கொத்தனார் அல்ல, கட்டுகிறவர்களால அல்ல. ஆண்டவர் சொல்ற, கட்டுகிறவரால அல்ல, கர்த்தர் தான் கட்டுறாரு. ஆமென். யார் தெரியுமா கட்டுறாரு? ஸ்திரீகள். புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுறா. ஆமென். கீழே வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அதே வார்த்தையில் என்ன சொல்லுது? புத்தி இல்லாத ஸ்திரீயா என்ன பண்றா? தன் கையால், வேற கை வேண்டாம், மாமியார் கை வேண்டாம்,
ஆமாம் வேறு ஏதாவது சொல்லுங்களேன். வேறு யாரும் இருக்கா? நாத்தனார்னா கணவனுடைய தங்கச்சியா? ஓ, நாத்தனார். அப்புறம் எல்லாம் நாரா வருது, நார்னாரா வருது. அப்புறம் சொல்லுங்கள் பார்க்கலாம். மாமனார், மாமியார், கொழுந்தனார், அதுவும் நாரா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இவங்க கையிலலாம் கத்தர் கட்ட மாட்டார். சொல்லுங்கள் பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், உயர்த்தி சொல்லுங்கள். இந்த கையினால் கத்தர் கட்டுவார். அந்த கையில் நகை சுற்றி வந்திருந்தாலும் கத்தர் கட்டுவார். அல்லேலூயா. உங்கள் கையை கொண்டு கத்தர் கட்டுவார். வேறு கையல்ல. உங்கள் வீடு ஸ்திரீகள் பாரு, சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்களால் கட்டப்படும். ஆமே. நான் சொல்கிறேன், புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை, புத்தியுள்ள புருஷன் வீட்டை கட்டுறான்னு போட்டிருக்குதா? மாற்றி சொல்லப்படாது. என்னது? ஸ்திரீ தான். உங்களால் முடியும். ஆமென். பழமொழி என்ன சொல்ல தெரியுமா? ஆவதும் பின்னாலே. அது பழமொழி. ஆனால் கத்தர் எவ்வளோ அழகாக சொல்கிறது தெரியுங்களா? புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுறா. நீங்கள் கட்ட முடியும், உங்களால் கட்ட முடியும். ஆண்டவர் பல பொறுப்புகளை கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிறிஸ்துவத்தில் கத்தர் கொடுத்துருக்கார். ஸ்திரீகளுக்கு பல பொறுப்புகளை கத்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களால் கட்ட முடியும். ஆமென், ஆமென். கட்டினாங்களே எப்போ தெரியுமா? தேடும் பொழுது. ஆமென். நீங்கள் கத்தரை தேடி பாருங்களேன். நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பாருங்களேன். உங்கள் குடும்பத்து மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பாருங்களேன். ஆண்டவர் முழுமையாக தேடுங்க பார்க்கலாம். கத்தர் கட்ட கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்குது. அவர்களுடைய காரியம், சொல்லுங்க இந்த வார்த்தையை எல்லாரும் சொல்லுங்க, காரியம் வாய்ச்சது. ஹல்லேலூயா. எல்லாரும் காரியம் வாய்க்காது. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவன் செய்வதெல்லாம் யாரு? ஆமா, காரியம் வாய்க்க. ஹல்லேலூயா. காரியம் வாய்க்க கர்த்தர் செய்வார். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன். ஆமே. இது நானும் பிரதர் பிரபுபதிரும் பேசிட்டு இருந்தோம். பேசி முடிச்சுட்டு டைம் பார்க்குறோம் 3:30 ஆயிடுச்சு. பாஸ்டர் 3:30 ஆயிடுச்சு பாஸ்டர், சாப்பிடவே இல்லை. என்னங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு எல்லாம் போயாச்சு. நாங்கள் 3:30 வரைக்கும் பேசிட்டு வரோம், சாப்பிட. அதான் சொன்னேன், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இந்த தியானிக்கும் பொழுது இரவு எது பகல் எதுன்னு தெரியாது. அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இங்கே தேவனை தேடுவது நிமித்தமாக காரியம் வாய்த்தது. உங்கள் காரியம் வாய்க்காமல் இருக்குதா? உங்கள் காரியம் வாய்க்காமல் இருக்குதா? நான் சொல்கிறேன், ரகசியத்தை சொல்கிறேன். என்ன தெரியுமா? கர்த்தரை முழு மனதோடு தேடுங்க. முழு மனதில் அவரை நோக்கி பாருங்க. அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து காத்துருங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தரை தேடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு காரியம் வாய்க்கும். 2 நாளாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிங்க. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். தேவன் அவன் காரியங்களை, சொல்லுங்க பார்க்கலாம், அவன் காரியங்களை. ஏன் தெரியுமா? அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே. ஹல்லேலூயா. சில நேரங்களே நீங்களே சொல்ல முடியும், கர்த்தரை தேடினேன், ஒரு காலத்தில் தேடினேன், ஒரு காலத்தில் ஜெபம் பண்ணேன், ஒரு காலத்தில் இவ்வளோ பிரயாசப்பட்டேன், அப்போல்லாம் என் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, இப்போ நான் தேடுறது இல்லை. ஏன் நான் கர்த்தரை நான் முழுசா தேடல. ஞாயிற்றுக்கிழமை தான் ஆண்டவர் ஒரு நாள் தான் கேட்கிறார். 6 நாளா கேட்கிறாரு. 6 நாள் கேட்டால் என்ன பண்ணுவோம்? யோசிச்சு பாருங்களேன். 6 நாளும் சர்ச்சுக்கு வரணுமா? ஒரு நாள் நிம்மதியாக உட்காந்து ஒரு நாள் நிம்மதியாக வேலைக்கு போக முடியுமா? எப்படி யோசிச்சு பாருங்க. மாற்றி சொல்லி யோசிச்சு பாருங்களேன். ஆண்டு எல்லா நாளும் கேட்குறாரா? ஒரு நாள் கேட்குறாரு. அந்த ஒரு நாள் கொஞ்ச நேரம் என்னை முழுமையாக தேடுப்பா. நல்ல கையை, அதுவே கையை தட்டு, கையை தூக்கு, கையை ஆறாதீங்க, கண்ணை மூடுங்க. அல்லேலூயா. தேட வர்றதுலேயே என்னது எத்தனை காரியம். அது முழுமையாக வர்றது கிடையாது. ஆராதனைக்கு வர்றது கிடையாது. 2 பாட்டு 3 பாட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வர்றது. கர்த்தரை முழு இருதயத்தோடு உண்மையாக தேடினா, முழுமையாக தேடினா, உண்மையாக தேடினா நிச்சயமாக காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமென். அப்படி காரியம், இன்னும் சில காரியங்கள் வாய்க்காமல் இருப்பதுக்கு காரணம் உண்மையாக முழுமையாக கர்த்தரை நாம் தேடாதது தான். அடுத்து வாசிங்களேன். 2 நாளாகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 நாளாகமம் 34:3 வாசிங்க. அவன் தன் ராஜ்யபாரத்தின், யாரு? யோசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க. ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதா இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்று போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினார். நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள இருக்காது. நான் சொல்றேன், உண்மையா கர்த்தரை தேடும் பொழுது
கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், தேவை இல்லைன்னு தோன்ற காரியங்கள் நமக்குள்ளே இருக்காது. அல்லேலூயா. நம்மை சுத்திகரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அந்த பாவத்தோட, சாபத்தோட, அக்கிரமத்தோட கர்த்தரை தேட முடியாது. தேடும் பொழுது நிச்சயமா அந்த பாவங்கள் அவரை விட்டு, நம்மை விட்டு அகன்று போகும். அல்லேலூயா. அருவருக்கிற காரியங்கள் நம்மை விட்டு அகன்று போகும். இவன் கர்த்தரை தேடுற நாட்கள் இல்ல. வயதுல வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. ராஜ்ஜியபாரத சின்ன வயசுல, வாலிப வயசுல கர்த்தரை தேடினான். எதை போல? யாரை போல? தாவீதை போல. நீங்க வேதத்துல பாருங்க, நிறைய இடங்கள்ல தாவீதை போல யாரும் செம்மையா இருக்கவில்லை, இருதய செம்மையா இல்ல, உண்மையா தேடலன்னு சொல்லி நிறைய இடங்கள் இருக்கும். ஆனால் யோசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அவன் வாலிப வயசுல கர்த்தரை உண்மையாய் செம்மையாய் அவன் தேடின நிமித்தமாய் சுத்திகரித்தான். பட்டணத்தை சுத்திகரித்தான், மேடைகளை சுத்திகரித்தான், விக்கிரங்களை சுத்திகரித்தான். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அப்புறப்படுத்துவோம். எப்ப தெரியுமா? கர்த்தரை தேடுவதனால. அல்லேலூயா. ஒரு சில இடங்களுக்கு போறதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸை வச்சிருக்கிறோம், நல்லா நீட்டா போகணும்பா. அதே போல கர்த்தரை தேடும் பொழுது இந்த பாவத்தோட போகக்கூடாது, இந்த சாபத்தோட போகக்கூடாது, இந்த அக்கிரமத்தோட போகக்கூடாது, இந்த மீறுதலோட போகக்கூடாது. அதை கழுவி சுத்திகரிச்சதுக்கு அப்புறம் பரிசுத்தமாக நிற்கணும்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. 20 வருஷம் 30 வருஷமா நான் சர்ச்சுக்கு போறேன், நான் கிறிஸ்டியனா இருக்கிறேன், பிறந்ததிலிருந்து கிறிஸ்டியன் அப்படிங்கிறனால பரலோகத்துக்கு போக முடியுமா? போக முடியாது, போக முடியாது. நான் விசுவாசியா இருக்கிறேன், அங்கே விசுவாசியா இருந்தேன், இங்கே விசுவாசியாக, எப்பவும் விசுவாசியாக தான் இருப்பேன். பரலோகத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. பரிசுத்தமாக இருந்தால் தான் கர்த்தரை தரிசிக்க முடியும், பரலோகம் போக முடியும். நான் ஒரு 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 காரியம் சொல்கிறேன், பரிசுத்தம் இல்லைன்னா பரலோகம் வர முடியாது. யாரா வேணா இருந்துங்க, எவரா வேணா இருந்துக்குங்க, எப்படி வேணா இருந்துக்குங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பரிசுத்தம் இருந்தாதான் பரலோகம் வர முடியும். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஏன்? எல்லா இடங்களும் பரிசுத்த குலைச்சல் உண்டாகிறது. சபைகள்லயே பரிசுத்த குலைச்சல் வந்துருச்சு. பரிசுத்தமா இருக்கிறியா? கர்த்தர் அதை பார்க்கிறாரு. பரிசுத்தம் இல்லையா? பரலோகம் இல்லை. சாரி. அந்த சாவி வச்சு வந்துடலாம், இந்த சாவி வச்சு வரலாம், தங்க சாவி, கள்ள சாவி, ஒரு சாவி வச்சு வர முடியாது. இது உலகம் இதா, கல்ல லஞ்சம் கொடுத்து உள்ள போறதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறாருங்க, கர்த்தர் பார்க்கிறாரு. சுத்திகரிக்கணும். தேடும் பொழுது எப்படி தேடணும்? உண்மையா தேடும் பொழுது. உண்மையா பாவம் இருக்காது, இருக்கக்கூடாது, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதையும் பார்த்துட்டு, அதையும் செஞ்சுட்டு, இதையும் பண்ணிட்டு, ஆண்டவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நல்லா கையை தூக்கி ஆராதிச்சுட்டு உண்மையா தேடுங்க. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தத்தை காணமே. ஆமென். அல்லேலூயா. வாசிங்க, எடுத்து எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சீக்கிரமா எடுத்து வாசிங்க. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறினார். நாங்க தேடினங்க, எங்க ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்தார். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னென்ன ஜெபங்களை, விண்ணப்பங்களை வச்சோமோ நாங்க தேடிது நிமித்தமாய் எங்க ஜெபங்களுக்கு பதில் கிடைத்தது, பதில் கிடைக்காம இல்லை. ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அவர்களை தேடுகிறவர், அவரை தேடுகிறவர், உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. கைவிட மனுஷன் கைவிடலாங்க, மனுஷன் விட்டுட்டு போகலாம். சொன்னதை நான் சொல்லலைன்னு சொல்லலாம், அல்லது அன்னைக்கு நான் ஒரு எமோஷனல் சொல்லிட்டேன்னு சொல்லலாம். அன்னைக்கு நான் உங்களுக்காக ஏதோ சரி நான் சமாளிக்கிறதுக்காக சொல்லிட்டேன், ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லி மாற்றலாம், மழுப்பலாம். ஆனால் கர்த்தர் சொன்னதா அவர் கைவிடுவதே இல்லை. அவரை தேடுகிற பிள்ளைகள், நீங்க யாரா வேணா இருங்க, எவரா வேணா இருங்க, எப்படி வேணா இருங்க, நீங்க உண்மையாய் கர்த்தரை தேடினீங்கன்னா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. யோசுவாவிட்ட ஆண்டவர் சொல்லுவாரு, யோசுவாவே கவலைப்படாதப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் யோசுவாவோடு இருந்தது போல சகோதரி நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை தேடுகிற பிள்ளைகளை ஒரு நாள் கர்த்தர் கைவிடுவதே இல்லை, ஒரு நாள் கர்த்தர் விட்டு விலகுவதே இல்லை. நிச்சயமாய் கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவரை தேடி வாசிங்க. அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து
பயத்துக்கும் ஐயா என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் எப்போதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டனோ, எப்போதெல்லாம் கர்த்தரை நோக்கி நான் சத்தமிட்டனோ, அப்போதெல்லாம் அவர் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல மனுஷன் சில பேர் போன் எடுக்கிறது இல்ல, சில நேரங்களில் ஹெல்ப் கேட்டா உதவி செய்வது கிடையாது. ஆனால் எப்போதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, எப்போதெல்லாம் அவரை தேடி பார்க்கிறோமோ, அப்போதெல்லாம் கர்த்தர் நம்முடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, நம்முடைய எல்லா பயத்துக்கும், ஆமென் ஆமென், எல்லா பயத்துக்கும் சில எதிர்கால பயங்கள் இருக்குது, சில பிள்ளைகளை குறித்து பயம் இருக்குது, இன்னைக்கு நாளைக்கு நடக்கிறத குறித்து பயம் இருக்குது, பொருளாதார காரியங்களை குறித்து பயம் இருக்குது, அடுத்ததா சொல்ல போனா பிள்ளைகளை குறித்து ஒரு பயம் இருக்குது, படிப்பை குறித்து ஒரு பயம் இருக்குது. ஹல்லேலூயா. திருமணத்தை குறித்து பயம் இருக்குது, பலவீனத்தை குறித்து ஒரு பயம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்க போகிறேன். ஆமென். எப்போ தெரியுமா? என்னை தேடும் பொழுது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை தேடும் பொழுது நான் சொல்றேன், உங்களுடைய எல்லா பயம், சில பயங்கள் சில பேரிட ஆக்கிரமித்து கொண்டிருக்குது. இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய எல்லா பயத்துக்கு கர்த்தர் நீங்களாக்கி விடுகிறார். தேவையில்லாத காரியங்களுக்கு பயப்பட வேண்டாம். யோபு சொல்றாரு, நான் என்னெல்லாம் பயந்து கொண்டிருந்தனோ அந்த பயமெல்லாம் எனக்கு நடந்தது. நான் பயந்த காரியமே எனக்கு நேரிட்டது. எனக்கு இவ்வளோ ஆடுகள் இருக்குது, எனக்கு இவ்வளோ ஒட்டகங்கள் இருக்குது, இவ்வளோ மாடுகள் இருக்குது, இதெல்லாம் ஒரே நாள் எடுபட்டு போயிருமோன்னு நினைச்சாரு. அதே மாதிரி நடந்தது. இப்போ 7 குமாரர்கள் 3 குமார்த்திகள் இருந்தாங்க, நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாரும் ஒரே நாள் செத்து போயிட்டா என்ன ஆகுறதுன்னு நினைச்சாரு. ஒரே நாள் செத்து போயிட்டாங்க. அன்பான மனைவி ஆண்டவர் தூசிச்சு, அப்பா சொல்லிடுவாளோ 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 நினைச்சிருந்தார். சொல்லிட்டா. அவர் எழுதி வைக்கிறாரு, பயந்த காரியம் இனிமேல் யாரும் பயப்படாதீங்க. உங்க பயம் யார் மேல தெரியுமா இருக்கணும்? கர்த்தர் மேல. ஹல்லேலூயா. அதே யோபுல சொல்ற, கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தருக்கு பயந்திருக்கிற பாக்கியவான். நீங்க கர்த்தருக்கு பயந்துருங்களேன். ஆமென். ஆமா. என்னென்ன என் நண்பர்கள், என் ஃப்ரெண்டு, என் உயிர் சிநேகிதர்கள், என்னது உயிர் நன்மை, இவன் தான் எனக்கு சப்போர்ட்டே அப்படின்னு சொல்ற. அதே உயிர் நண்பன் வந்து, நீ தான்டா எல்லாத்துக்கும் காரணம், நீ யார் தெரியுமா, நீ அக்கிரமம் பண்ணியிருக்கிற, நீ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிற. நீ வாசிங்க யோபு புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11 வந்து அலப்புகிற, என்ன பைபிள் என்ன சொல்லுது? அலப்புகிற தேற்றவாளர்களா? 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. உமக்கு ஞானத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாயிருக்கும். உள்ளபடி பார்த்தால் அது இரட்டிப்புள்ளதா இருக்கிறது. ஆகையால் உம்முடைய அக்கிரமத்திற்கு ஏற்றபடி. நாகமாத்தினே சோப்பார் சொல்றான். சோப்பார் என்ன சொல்றான்? உம்முடைய அக்கிரமத்துக்கு ஏற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும். என்னங்க, யோபு ஏற்கனவே அவன் என்ன பண்ணிருக்கிறா? வேதனையில் இருக்கிறார். ஏற்கனவே இவரு ஓட்ட போட்டு என்ன பண்ணிருக்கிறாரு? சாம்பலை உட்காந்து சுரண்டிட்டு இருக்கிறாரு. இவன் வந்து சொல்றதாவது ஏதோ ஆறுதலா இருக்குன்னு பார்த்தா, நீ அக்கிரமம் பண்ணிருக்கிறியா? நியாயப்படி பார்த்தா இந்த அக்கிரமத்துக்கு இன்னும் ஆண்டவர் உங்களை தண்டிச்சிருக்கணும். என்னது வர்றதை ஒரு ஆறுதலா வார்த்தையோ வசனம் சொல்றியா? 22ஆம் அதிகாரம் 23. நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தையும் உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். ஆனாலும் இவனுக்கு சும்மாவே இல்லை, அக்கிரமம் உனக்குள்ள இருக்குதுப்பா. அக்கிரமத்தை என்ன பண்ணு? தூரமாக. நம்ம மேலே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, உயிர் நண்பன், அவன் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன் நினச்சிக்கிறோம். அவன் தான் நம்மளை க்ளோஸ் பண்ணுற, சத்தமே காணோம், க்ளோஸ் பண்ணுற ஃப்ரெண்டே யார்தான்? அவன் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அல்லேலூயா. ஆண்டவர் அதனால தான் என்ன சொல்லிட்டாரு? நான் தான்ப்பா உன் சிநேகிதே அப்படின்ட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. எல்லா எதுக்கு இது எதுக்கு போச்சு? எல்லா பயத்துக்குமா? எல்லா பயம். இந்த யோபு பயந்தான், அதே மாதிரி வந்துருச்சு. நீ அக்கிரமத்தின்படி தான் இதில் நடந்துச்சு. இருக்கிற பிரச்சனை ஏன்டா நீ ஒரு புது பிரச்சனை கொண்டு வர? நான் எங்கடா அக்கிரமம் பண்ணிட்டுக்கிறேன்? பயந்து. அதெல்லாம் சொல்கிறேன், சில நேரங்களில் பயப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நரகத்துக்கு யாரெல்லாம் தகுதி தெரியுமா? பயப்படுகிறவள். அந்த வசனத்தை வாச்சிருங்களேன். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 21:8 சொல்லப்பட்டிருக்குது,
யாரெல்லாம் பரலோகத்துக்கு போக போறதில்ல? பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அவங்களுக்கு பரலோகத்துக்கு வாய்ப்பு இல்லப்பா. அல்லேலூயா. சத்தமே இல்லை. அதில் முதல்ல சொல்லப்பட்ட என்னது? பயப்படுறவங்க, தேவையில்லாமல் பயப்படுறவங்க. இன்னைக்கு ஆண்டவர் பயத்திலிருந்து ஒரு விடுதலை கத்த தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற எல்லா பயத்துக்கும் உன்னை நீங்களாக்கி நான் விடுவிக்க போகிறேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நீ தேவனை தேட வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை தேடும் பொழுது எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்பாராக. சங்கீத புஸ்தகம் 70ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்களேன். சங்கீத புஸ்தகம் 70:4 சீக்கிரமா வாசிங்க. உம்மை தேடுகிற யாவரும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அல்லேலூயா. கர்த்தரை தேடும் பொழுது நான் சொல்றேன் பாருங்க, நமக்கு சந்தோஷம் தான் உண்டாகும். ஆமென். கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு சமாதானம் உண்டாகும். கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். கர்த்தரை தேடும் பொழுது நம்ம குடும்பத்தில், நம்ம உள்ளத்தில், இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. மற்றவங்க சொல்லுவாங்க, இது மகிழ்ச்சியான குடும்பம், பணங்காசு இல்லைனாலும் இவங்க நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, காலையில் அதிகாலையில் தேடுகிறவங்க என்னை கண்டட. எப்ப தேடலாம்? அதிகாலை தேடும் பொழுது நிச்சயமாய் அவரை கண்டுகொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமோஸின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஏன் இத முக்கியமா தேடுங்கன்னு சொன்ன தெரியுமா? இந்த வசனத்தை ஏன் தேடுங்கன்னு சொன்ன தெரியுமா? அப்பதான் பிழைப்பீங்கங்கிற ரகசியம் உங்களுக்கு தென்படும். அல்லேலூயா. இப்ப சொல்ல கர்த்தரை தேடும் பொழுது நான் சொல்றேன் பாருங்க, இந்த வசனம் சொல்லுது பிழைப்பீர்கள். உங்களுக்கு பிழைப்பு எப்படிங்க? இந்த பிழைப்பு எப்படிங்க? இந்த திருப்பூரே பனியன் கம்பெனி பிழைப்பை நம்பி தான் இருக்குது. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, தேடுனீங்கன்னா உங்களுக்கு பிழைப்பு இருக்குதுப்பா. பிழைப்புக்காக, ஏதோ பிழைப்புக்காக, வயிற்று பிழைப்புக்காகன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம ஹோல் பாடி பிழைப்புக்காக என்ன இருக்குதுமா? அவரை தேடும் பொழுது, அவரை தேடினாதான் நாங்கள் பிழைப்போம். அல்லேலூயா. இல்லைன்னா பிழைக்க மாட்டோம். ரகசியம் தான். இதில் மாறுறதுக்கு, மாற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தேடினால் பிழைப்போம். ஆமென். பிழைப்பீர்கள், அதான் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து செப்பனியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நீங்க தேடும் பொழுது வாசிங்க. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் கர்த்தரின் கோபத்தின் நாளிலே நான் மறைக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கை தூக்காத சில பேரை நான் பார்க்குறேன். உங்களுக்காக ஆலயம் திறந்திருக்காது, புலம்பிட்டு போவீங்க. என்ன சொல்லுவீங்க? இன்னும் பாஸ்டர் பார், ஞாயிற்றுக்கிழமையாச்சு வந்து கதவை திறக்கவே இல்லை பார். எங்கே ஞாயிற்றுக்கிழமை வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க? பாஸ்டருக்கு அக்கறையே இல்லை, ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணாரு, இன்னும் கதவை திறக்க. நாங்களாம் போயிடுவோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த கோபாக்குன்னு நாள் வரும். ரொம்ப கடைசி நாள் இருக்கிறோம். 3ஆம் உலகப் போர் எப்போ வேணா வரும் தெரியுமா உங்களுக்கு? அந்த சூழ்நிலை போயிட்டு இருக்குது. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், யாக்கோபு கொடுத்த வாக்குத்தத்தம், அது நிறைவேறும், நிச்சயமா நிறைவேறும். இது வரைக்கும் நிறைவேறிட்டு இருக்குது, இன்னும் நிறைவேறும். வரும். அந்தி கிறிஸ்து ஆட்சி காலம் வரும். அஞ்சு கிறிஸ்து ஆட்சி காலம் ரெண்டு காலமா பிரிக்கலாம். ஒன்று 3.5 வருஷம், இன்னொரு 3.5 வருஷம். முதல் 3.5 வருஷம் உபத்திரவ காலம், ரெண்டாவது 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம். சும்மா இல்லை, சாதாரணமாக இல்லை. நீங்கள் எங்கே போனாலும் வாங்கினாலும், ஏதாவது பொருள் வாங்கினாலும், மொபைல் ஃபோன் வாங்கினாலும், வாட்சி வாங்கினாலும், எது வாங்கினாலும் என்ன கேட்குறான்? அதெல்லாம் தருத்தரா, அங்கே போக வேண்டாம். இப்போ ஆதார் கார்டு கேட்குறான். என்ன கேட்குறான்? ஆதார் கார்டு பார்த்துட்டு நீங்கள் தானா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறாங்களா? சரி விடுங்க. ஆமாம், ஆதார் கார்டை பார்க்குறான். ஆதார் கார்டு வேணுங்கிறான். ஆதார் கார்டு இல்லையா? இன்னைக்கு பாருங்கள், கேட்டு பாருங்கள், ஆதார் கார்டு இல்லாத நபரே இல்லை. எல்லார் கையிலும் என்ன இருக்குது? ஆதார் கார்டு இருக்குது. ஒரு நாள் வரும், அப்போது கண்டிப்பாக முத்திரை கொடுக்கப்படும். 666 சிப்பு பதிக்கப்படும்.
கைகளில், நெற்றியில். இன்றைக்கு வெளிநாடுகளில் சில முக்கியமான கம்பெனியில் அது பதிக்கப்பட்டாயிற்று. ஏற்கனவே பண்ணிட்டாங்க. கம்பெனிக்குள்ளே போனால் டொய் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். ஏன்னா அது ஸ்கேன் பண்ணி உள்ளே கொண்டு வா. அக்கௌண்ட் போனால், ஏடிஎம் போனால், அல்லது ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உடனே இவங்க போய் ஏடிஎம்மையோ ஃபோனையோ எடுத்து அதை ஸ்கேன் பண்ண தேவையா அவசியம் இல்லை. இவங்க போய் நின்னாவே போதும், அது ஸ்கேன் பண்ணிடும். இப்போ இது காசு கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. கம்பெனி செலவில் அவங்க பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் வரும், எல்லாரும் நீங்கள் போடணும்பாங்க, யாரும் போட மாட்டாங்க. 5000 10,000 கொடுத்து யார் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? போட மாட்டாங்க. நன்மைகளை சொல்லுவாங்க. நீங்கள் எங்கே போனாலும் உங்களை ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம், உங்களை யாராவது கடத்திட்டாங்கன்னா ட்ரேஸ் அவுட் பண்ணலாம், உங்கள் அக்கௌண்ட்லேருந்து திருட முடியாது, பணம் திருட முடியாது, நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க, எல்லா காரியங்களும் நன்மையான காரியங்களை சொல்லிகிட்டே இருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. சொல்லிகிட்டே முடிச்சு கடைசியில் கண்டிப்பாக இதில் போடுறோம்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பரவாயில்லையே சரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே போட்டுருவோம் சொல்லிட்டு போட்டுருவாங்க. சில பேர் எப்படி போடுறது, 5000 10,000 சொல்கிறாங்களே எப்படி போடுறதுன்னு இருப்பாங்க. இதே கவர்மெண்ட்டு வரும், ஃப்ரீயாக நாங்கள் போடுறோன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயாக போடுவாங்க. எல்லாரும் போட்டுருவாங்க. எல்லார் கையில் ஆதார் கார்டு இருக்கிறது போல் எல்லார் நெத்தியிலும் கையிலையும் என்ன இருக்கும் தெரியுமா, ஆந்திர சிப்பு 666 இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? வாங்க முடியாது, விற்க முடியாது, அரிசி கொடுக்க மாட்டாங்க. ரேஷன் கடை போனால் இப்போ என்ன கார்டு வேணும், ஸ்மார்ட் கார்டா, அது என்னது ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு வேணும். அதே போல் ரேஷன் கார்டு போடணுன்னா என்ன வேணும், சிப்பு வேணும்னு சொல்லுவாங்க. ஸ்கேன் பண்ண முடியலம்பாங்க. இன்னும் நீங்கள் அப்டேட் ஆகலையான்னு கேட்பாங்க. அந்த நாள் வரும், நம்ம நினைக்கிறோம் ஏதோ 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 சமாளித்து போயிடலாம். கிடையவே கிடையாது. கோபத்தினால் மறைக்கப்படுவதுக்கு ஒரே ஒரு காரியம், கர்த்தரை உண்மையாக தேட வேண்டும். பூமியில் நமக்கு கொஞ்சம் நாட்கள் தான் கொடுத்துருக்கிறார். எவ்வளோ நாளில் ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறான்னு தெரில. என்னைக்கு வேணால் வரலாம், இப்போ கூட வரலாம், நாளைக்கு கூட வரலாம். ஆமென். அதுலேருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பயங்கரமான உபத்திரவ நாட்கள் வரும். நம்ம நினைக்கிறதுக்கு அப்பாற்பட்ட உபத்திரவம் தேசத்தில் வரப்போகுது. கத்திட்டு இப்போல்லாம் கத்திட்டு இருக்கிறோம், ஒரு நாள் கர்த்தருக்கு இருக்க மாட்டோம். சொல்லிட்டு இருக்கிறோம், சுவிசேஷம் சொல்கிறோம், ஒரு நாளைக்கு இருக்க மாட்டோம். வசனத்தை தேடி அலைவாங்க, வேதம் இருக்காது, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது. ஜனங்கள் குழம்பி கொண்டிருப்பாங்க, அடிமைத்தனத்தில் இருப்பாங்க, அடி உழுகும், பயங்கரமாக சித்திரவாதம் நடக்கும், உபத்திரவப்படுத்துவாங்க, காவலில் போடுவாங்க, ரொம்ப போராட்டம் பண்ணுவாங்க. ரொம்ப போராட்டத்தில் நடுவில் சிலர் கர்த்தரை ரத்த சாட்சியாக மறித்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வருவாங்க. யார் தெரியுமா? வசனத்தை கேட்டு அவிசுவாசியாக இருந்து அதுக்கப்புறம் இதுதான் வழி, வேறு வழி இல்லைன்னு தெரிஞ்சவங்க இப்படியாவது பரலோகத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு வருவாங்க. தெரியுமா? அதுக்கு முன்னாடியே கர்த்தரை உண்மையாக தேடுனா அந்த கோபாக்கி நாட்களில் மறைக்கப்படுவோம், அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதுக்கு தான் இவ்வளோ கத்திட்டு இருக்கிறோம், அதுக்கு தான் இவ்வளோ பிரயாசப்பட்டுருக்குறோம். எங்களுக்குன்னா இதில் ஏதோ பெரிய ஆதாயம் இருக்குதா? என்ன பெரிய இது இருக்குது? ஒன்றும் கிடையாது. போயிடக்கூடாதே, கெட்டு போயிடக்கூடாதே, நரகத்துக்கு போயிடக்கூடாதே. நம்ம பிள்ளை பரலோகம் வரணும்னு நம்ம நினைப்போமா இல்லையா? நினைப்போமா, நினைக்க மாட்டோமா? அதே போல் தான் சபை வரணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் வாங்க, தேடுங்க, ஜபத்துக்கு வாங்க, உபவாச ஜபத்துக்கு வாங்க, நைட் ப்ரேயருக்கு வாங்க, பைபிள் காலேஜ் படிங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க சொல்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் பாஸ்டருக்கு ஏதாவது இது அதில் ஆதாயம் இருக்குமோ? ஒரு ஆதாயம் கிடையாது. என்னை யாரும் கேள்வி கேட்கல, கேள்வி கேட்க முடியாது. அப்பா ஏசப்பா தவிர. நல்லா கவனிங்க. கோபாக்கில் மறைக்கப்படும்னா கர்த்தரை தேட வேண்டும். ஆமென். நல்லா கவனிச்சுங்க. தேட வேண்டியதை விட்டுட்டு இன்னைக்கு தேவையில்லாத காரியங்களை தேடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வாசிங்க ஒரு வசனம், ஒரு சில வசனங்கள். தேடாதே, தலைப்பு எழுதிக்கிங்க, தேடாதே. முதல்ல தேடு, தேடாதே. உபாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கடைசி பகுதி மாத்திரம் வாசிங்களேன். அவளாலே தாழ்மைப்படுத்தினபடியால் அவளாலே ஆதாயம் பெரும்படி தேட வேண்டாம். ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா? இவங்க மூலமா ஆதாயம் கிடைக்குமா? அவங்க மூலமா ஆதாயம் கிடைக்குமா? இந்த நான் காரியத்தை நான் செய்யறேனே, இதுல ஏதாவது எனக்கு ப்ராஃபிட் இருக்கா, லாபம் இருக்குதா, ஏதாவது பெனிஃபிட் இருக்குதா? நான் பெனிஃபிட் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டேன். சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கீங்களா? எனக்கு ஆதாயம் இல்லாமல் நான் உட்கார்ந்து யாருக்கிட்டையும் 5 நிமிஷம் கூட நான் என்ன பண்ண மாட்டேன். சத்தமே காணமே. இந்த மாதிரி நபர்களை சந்திச்சது இல்லையோ? பேச மாட்டேன். ஆதாயம் வேணும். ஆதாயத்தை தேடாத. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாயத்தை தேடாத. ஏதாவது ஆதாயம் கிடைக்கும், அவங்ககிட்ட இருந்து கிடைக்கும், இவங்ககிட்ட இருந்து கிடைக்கும். இது எனக்கு ஆதாயம் கர்த்தர் தான் தருவார். அல்லேலூயா. இவங்க மூலமா கிடைக்காது, அவங்க மூலமா கிடைக்கும். ஒரு நாளும் எவர் மூலமா கிடைக்காது. இயேசுவின் நாமத்தினால நானே சொல்றேன் பாருங்க.
கிடைக்காது, கிடைக்காமல் போவதாக. அல்லேலூயா. மனுஷற்றது கிடைக்காது. நீங்க கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் மனுஷன் மூலமா ஆதாயத்தை கொடுப்பார். நான் சொல்ற வார்த்தையை புரிஞ்சுக்குங்க. மனுஷன் மூலமா தான் ஆதாயத்தை கொடுப்பாரு. ஆனா மனுஷனை தேடக்கூடாது. காக்கா மூலமா தான் போஷிப்பாரு. காக்காவை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க, கர்த்தரை தேடுங்க. ரெண்டாவது 1 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த இஸ்ரவேலில் முதல் ராஜாவா ஏற்படுத்தப்பட்ட இந்த சவுல் அவன் தேட வேண்டியதை விட்டுட்டு யாரை தேடுறா? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை தேடுறா. தாவீதை தேடுற 3000 பேரை தெரிந்து கொண்டு என்ன பண்றான்? எல்லா காடுகள், மலைகள், மேடுகள், குன்றுகள் எல்லா பக்கமும் போய் என்ன பண்றான்? இவன் தேடிக்கொண்டிருக்க. அந்த வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் மறையாடுகள் உள்ள கன்மலையின் மேல் தேட போனா. ஐயா, உனக்கு என்ன அப்பா ஆண்டவர் பொறுப்பு கொடுத்தாரு? பெலிஸ்தரை மேற்கொள்ள பொறுப்பை கொடுத்தாருல. உனக்கு எவ்வளோ 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 அதிகாரத்தை கொடுத்தாரு. சும்மா இருந்த உன்னைய சாதாரணமாக எண்ணப்பட்ட பென்யமின் கோத்திரத்தில் இருந்த உன்னைய ஆண்டவர் கொண்டு வந்து அபிஷேகிச்சு இஸ்ரவேலில் முதல் ராஜாவாய் உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை மேல பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருந்தா நீ என்னப்பா பண்ணிட்டுக்கிற? இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தேடி ஓடி போய் அவனை பிடிச்சு சாவடிக்கலான்னு போயிட்டு இருக்கிற. நீ யாரை எங்கடா பிடிச்சு ஒண்ணுமெல்லாம் பண்ண நினைச்சிட்டுக்கிற? நீங்கள் பாருங்கள், சில பேர் உட்காந்து யூடியூப்பில் உட்காந்து அவங்கள பற்றி இவங்கள பற்றி இருக்குதோ இல்லையோ உட்காந்து சொல்லி கொண்டுருக்குறாங்க. அநேகரை விசுவாசத்தை விட்டு நழுவி போக பண்ணுறாங்க. இதை பார்க்குற புறஜாதிகள் சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க. நம்ம அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கர்த்தர் பார்த்துக்குவார். தாவீது என்ன சொல்றார்? அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆச்சே. அவர் மேலே என்ன பண்ணக்கூடாது? காய் போடக்கூடாது. அல்லேலூயா. உன் மேலே இருக்கிற அபிஷேகம் என்னப்பா? அதை விட்டு போட்டு போய் நீ போய் அங்கே போய் துரத்திக்கிட்டு இருக்கிற. நீ ராஜ்யம் பண்ணுவியா? நீ அரசாளுவியா? ஆனால் நீ அதை விட்டு போட்டு எங்கே போய் உட்காந்துட்டுக்கிற? தாவீது பின்னாடி ஓடிட்டு இருக்கிற. அது நீ போகிறது பத்தாதுன்னு 3000 பேர் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். 3000 சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கு 3000 பேர் லைக் வேற, அதுக்கு 3000 பேர் ஷேர் வேற. யார் அந்த 3000? அல்லேலூயா. பரவாயில்ல, சில பேருக்கு புரியுது, சில பேருக்கு புரியல, புரியாமலே போவதாக. கர்த்தர் நல்லவர். எங்கடா தேடு? இவரை பற்றி அப்படி சொல்லுகிறார், அவரை பற்றி இப்படி சொல்ல. நீங்கள் அதை இன்ட்ரெஸ்டாக பார்க்காதீங்க. தோற்றுறோம். கர்த்தர் பார்த்துக்குவார். விட்டுருங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். தாவீது அதான் சொன்னேன், அவர் கர்த்தர் பார்த்துக்குவார். அவர் யுத்தத்தில் மடிஞ்சாலோ ஒழிய, கர்த்தரே அவர் அடித்தாலோ ஒழிய நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவரை கை போடக்கூடாது. கர்த்தரே தான் செஞ்சார். அல்லேலூயா. உன் மேலே இருக்கிற அபிஷேகம் என்னப்பா? உன் மேலே இருக்கிற அபிஷேகம் என்ன? நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். நீ கர்த்தரை தேட விட்டு போட்டு போய் தாவீதை தேடிட்டு இருக்கிற. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனை தேடிட்டு இருக்கிற. நீ காடுகளை போயிட்டு, நீ அரண்மனையில் இருக்க வேண்டியவன், காடுகளை போய் உட்காந்து அலைஞ்சிட்டு இருக்கிற. நீ நான் சொல்றது ஹலோ, பிரைஸ் காட். வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இவன் தேட வேண்டியதை விட்டுட்டான். அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவங்கள தேசத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள கொன்று போட்ட அஞ்சல்காரர்களை, அஞ்சல்காரனா போஸ்ட்மேன் கிடையாது, அஞ்சனம் பார்க்கிற குறி சொல்றவங்க, ஜோசியம் பார்க்கிறவங்க, கிளி ஜோசியம். ஆண்டு சொல்ற அதெல்லாம் எதுவும் பார்க்காத. நாள் பார்க்குற நிமித்தம் இதை ஒன்றும் ஆண்டு உண்டாக்கின எல்லா நாளுமே நல்ல நாள். எல்லாத்தையும் சொன்னாரு நல்லதென்று கண்டார். அப்படிதான் இருக்குது. இது இன்னும் சூப்பரா பெட்டரா பண்ணிருக்கலாமே அப்படின்னு நினைச்சாரா? சூப்பர், நல்லது, இட்ஸ் வெரி குட், நல்லதென்று கண்டார். கர்த்தருடைய பார்வையிலே நல்லதா இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? அஞ்சனம் பார்த்தா என்னாச்சு? செத்து போயிடுற. நாளைக்கு நீ இருப்பப்பா எங்கூட அப்படின்ட்டா. அடப்பாவே, உயிரே போயிடுச்சு. அவனுக்கு நொடிஞ்சு போயிட்டானாமா. அப்புறம் அந்த கிழவி என்ன பண்ணிச்சாமா? எந்த கிழவி? நீ யாரும் இது தப்பா நினச்சி வேணாம். அந்த அஞ்சனை குறி சொல்கிற கிழவி என்ன பண்ணுச்சு? அடடா, அந்த வசனங்களை வாசிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியலையே. அது ஒரு 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 கன்றுக்குட்டி அடித்து போட்டு சாப்பிடியா அப்படின்னு சாப்பிட்டு அவன் சாப்பிடல, இதுக்கெல்லாம் சேர்ந்து சாப்பிடுதுங்க. சாப்பிட்டு என்ன பண்ண அங்கேருந்து யோசிச்சு பாருங்க. அதை போய் பார்த்து செலவு பண்ணி, ஆமாம், இப்போ ஜோம் பண்ணுங்க, எல்லாம் ஆண்டவர் மாற்றிடுவார். ஆமேன். பிசாசு வருதா தோத்துறோம், ஜோம் பண்ணுங்க, சரியாக போயிடும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். சரி விடுங்க. ஒரு நாள் ஒரு நான் சொன்னேன், தேட வேண்டியதை விட்டுட்டு தேவையில்லாத தேடிட்டு இருக்கிறான்.
ராஜா, உனக்கு மேல பொறுப்பு இருக்குப்பா, உன் மேல அபிஷேகம் இருக்குதுப்பா, உன் மேல எவ்வளவு பெரிய கனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறா தெரியுமா? அதை விட்டு போட்டு நீ எங்க போய் தேடிட்டு இருக்கிற? அஞ்சனை பார்க்கறவளை தேடிட்டு இருக்கிறப்பா நீ. அடுத்து வாசிங்க 1 நாளாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 சீக்கிரமா எடுத்து வாசிங்க. 1 நாளாகமம் 13:3 சீக்கிரமா. 1 நாளாகமம் 13:3. அடுத்து என்ன தேடுனா? தேவையானதை விட்டுட்டு தேடாததை விட்டுட்டு தேட வேண்டியதை விட்டுட்டு என்ன தேடுறானாமா? நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களிலே தேடாதே போனோம். உடன்படிக்கை தேடாம போயிட்டாங்க. பிடிபட்ட அந்த உடன்படிக்கை பெட்டி, ஆசீர்வாதமான உடன்படிக்கை பெட்டி ஓபேத்ஏதோம் வீட்டில் 3 மாதம் இருந்தது. அந்த 3 மாதத்தில் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எது நிமித்தமாய்? பெட்டி நிமித்தமாய். அந்த பெட்டியை இவன் என்ன பண்ணல? தேடல. அழகா வசனம் போட்டிருக்குது. அவன் சவுலின் நாட்களிலே அதை என்ன பண்ணல? தேடாத போனான். தேடாம உடன்படிக்கை பெட்டி தேடலைங்க. நீ சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். தேட வேண்டியதே தேடணும். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? வாசிங்க. கர்த்தரை நம்பி கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடணும். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 31:1. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து, குதிரை மேல எகிப்தை நம்பிட்டு, குதிரை மேல நம்பிட்டு, ரதங்கள் மேல நம்பிட்டு, அவர்களை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளை நம்பிட்டு, அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோன்னு போட்டிருக்குது. யாரை நம்பிக்கிறாங்க? பெரிய பலவான நம்பிக்கிறாங்க, அரசியல்வாதி நம்பிக்கிறாங்க. சப்போர்ட்டுக்கு நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணுங்க போதும். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போகணும். ரெக்கமெண்டேஷன் யோசிச்சு பாருங்க. எகிப்தை நம்புறான், கர்த்தரை நம்பலப்பா. சொல்லி வைப்போம், அவர்கிட்ட சொல்லி வைப்போம், இவர்கிட்ட ஹெல்ப் கேட்போம். ஹலோ இருக்கிறீங்களா? எகிப்து உண்மைதான், எகிப்து பெரிய தேசம்தான், ராஜ்யம்தான். ஆண்டவர் எகிப்தை ஆசீர்வதிச்சார், உண்மைதான். ஆதியாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சோதோம் குமாரா பார்க்கும்பொழுது அவன் சொல்கிறான், சோதோம் குமார் எப்படி இருந்துச்சாமா? அது எகிப்தை போல இருந்துச்சாமா. எகிப்து அவ்வளோ ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அப்போவே ஆதியாகமம் 13லயே கர்த்தரின் தோட்டத்தை போல இருந்துச்சாமா. அவ்வளோ செழிப்பாக இருந்துச்சு, அவ்வளோ பெரிய ராஜ்யம் எகிப்து. உண்மைதான். யார் என்ன சொன்னா? ஞானம் ஆண்டவர் கொடுத்தாரு, வல்லமை கொடுத்தாரு, அதிகாரம் கொடுத்தாரு. மந்திரவாதிகள் எல்லாம் இருந்தாங்க, பேர் பெற்றவங்க இருந்தாங்க, பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க. உண்மைதான். ரதங்கள் இருந்துச்சு, உண்மைதான். ஆனால் அதை எல்லாத்தையும் ஒரு நாள் சமுத்திரத்தில் போட்டு தள்ளுனார்ல. அல்லேலூயா. அதை மறந்துட்டாங்க. பார்வோனியும் அவன் சேனையும் நடுக்கடல் சமுத்திரத்தை தள்ளின அவரை மறந்தாச்சு. அவரை தேடலை. அந்த வசனம் ஆரம்பத்தில் தான் சொல்லப்பட்டு, கர்த்தரை தேடலப்பா. நீ கர்த்தரை தேடாம எகிப்து மேலே உன் நம்பிக்கை வச்சிருக்கிற. அரசியல்வாதிகள் மேலே, அதிகாரிகள் மேலே, ஆளுகிறவர்கள் மேலே, இன்னும் கவுன்சிலர் மேலே, வார்டு மெம்பர் மேலே. யோசிச்சு பாருங்க. யார் மேலே? அப்படியே பலவான்கள் மேலே. அவங்க வரணும், இவங்க வரணும், இவங்க சிபாரிசு வரணும், இவங்க ரெக்கமெண்டேஷன், அப்படியே போடும். கர்த்தரை தேடணும். சத்தமே வரலையே. தப்பு இல்லை, அவங்களை இருக்கட்டும் தப்பு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் அதான் சொல்லப்பட்டு, எல்லாம் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும்? சகல ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஆளுகளுக்காகவும் நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். தோத்திரம், அல்லேலூயா. ஆனால் எல்லாத்துக்கும் போய் அவங்ககிட்ட போய் நிற்கக்கூடாது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில. அல்லேலூயா. எதுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டு வைப்போம், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைப்போம், எதுக்கு ஒரு 10 பேர் சப்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம். தனியாக போகிறதுக்கு பொதுவாக ஒரு 10 பேர்த்தை கூட்டிகிட்டு போவோம். பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். மற்ற மனுஷங்களை, அதிகாரங்களை, ஆளுகைகளை நம்பாதீங்க. அவங்க பலத்தை மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, ரதத்தை மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, குதிரைகள் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. கர்த்தரை தேடுங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தேடாத சில காரியங்களை தேடாத சொல்லி முடிக்க போகிறோம். வாசிங்க. யோவான் 6:26. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால, அற்புதங்களை பார்த்ததினால அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினால தான் என்னை தேடுகிறீர்கள். என்ன தேடுறீங்க? எதுக்கு தேடுறீங்க? ஏதாவது நன்மை கிடைக்கும், ஏதாவது ஆசீர்வாதம் எல்லாம் ஆசீர்வாதம். நீங்க பாருங்க, ஆசீர்வாதம் பூமியில் ஆசீர்வாதம் என்னங்க பண்ற? கர்த்தர் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடுங்கள், எவைகள் எல்லாம்
நீங்க எதிர்பார்க்கிற, நீங்க கேட்காத எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவாராமா? சொல்லுங்க பார்க்கலாம். கூட இங்கிலீஷ்ல சொல்றது எக்ஸ்ட்ராவா கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. எக்ஸ்ட்ராவா கூட ஆசீர்வாதம், பணம், காசு, பொருள், பணம் எல்லாம் எக்ஸ்ட்ராவா கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதை தேடி ஓடி ஒரு நாளும் பின்னாடி போகக்கூடாது. பணத்தை தேடி போகக்கூடாது. பணத்தை தேடினீங்கன்னா அது உங்களுக்கு கைக்கே கிடைக்காது. என்ன பாஸ்டர் நல்ல விதமாக சொல்லுங்க, 1ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் கையிலே கிடைக்காது. பணத்தை தேடாதீங்க, கையில் கிடைக்காது, சோப்பில் இருக்காது, எம்டியாக தான் இருக்கும். நீங்கள் கர்த்தரை தேடினீங்கன்னா பேக்கெட்டு நிறைஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும், மினிமம் பேலன்ஸ் போகாது. என்ன தெரியுமா? எதனால தெரியுங்களா? கர்த்தரை தேடுவதுனா ஒரு நன்மையும் குறைவு படாதுங்க. படாதுதான். நீங்கள் பணத்தை தேடு, அப்படி 1000 ரூபா சேர்த்து வச்சிட்டேன், அப்படி 2000 ரூபா சேர்த்து, அப்புறம் அப்படி நினச்சிங்கன்னா வரவே வராது. நான் சொல்கிறேன், வரவே வராது, வாய்க்காது, நடக்காது. கர்த்தரை தேடுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் நிரம்பும். பணத்தை பார்த்தா வெறுக்கிற அளவுக்கு, பணத்தை பார்த்து இப்படி தூக்கி போடுறா, இப்படிப்பா அப்படின்னு தூக்கி போடுற அளவுக்கு கர்த்தர் பணங்களை கொடுப்பார். உங்கள் கைகள் மூலமாக கர்த்தர் கொடுப்பார். ஏதோ சும்மா சில பேர் கொடுத்துட்டு போகிறதா இல்லை, உங்கள் கைகள் மூலமாக பார்ப்பார். அந்த பணத்தை பார்த்து சொல்ல, ஆண்டவரே இது நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, உனக்கு நன்மை உன் பின்னாடி தொடரும், ஜீவனுள்ள நாளெல்லாம். 23ஆம் சங்கீதம் கடைசி வசனம். என்ன பண்ணுங்க? தொடரும். நீங்கள் பின்னாடி திரும்பி தொடர்றது காணோம், பின்னாடி காணோம் அப்படின்னு போவாதீங்க. உங்கள் பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அது மேலே பெரிய ஈடுபாடு வைக்காதீங்க, அது மேலே பெரிய எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார். ஆமென். எதை குறித்து நாங்கள் என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை செய்வோன்னு கவலைப்படாதீங்க. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுமானேன், ஆனால் நீதிமானின் பிள்ளைகள் அப்பத்துக்காக அலைந்து இறைந்து சில அப்படிங்க வசனமே தெரியாமல் உங்களே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அலைந்து இறைவது திரிவது கிடையாதுங்க. அல்லேலூயா. சாட்சி சொல்லுவாங்க, ஒரு நாள் பசி பட்டினி எனக்கு வரலை. நான் சாட்சி சொல்ல முடியும். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அதை சொன்னேன், ஆண்டவரே நான் பசி தாங்க மாட்டேன், ஆரம்ப ஊழியம் சோறெல்லாம் கொடுக்க மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். எப்படி ஆண்டவரே பார்த்துக்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நான் சொல்கிறேன்ல, உபவாசத்தை தவிர என்னை ஆண்டவர் பட்டினியாக இருக்க விடலை. அல்லேலூயா. அது சில நேரங்களில் வீம்புக்குனே பட்டினியாக இருக்கிறது, அது வேற. ஆண்டவர் என்னை போஷிச்சார். நான் சொல்கிறேன், ஒரு நாள் பட்டினியாக இருக்க மாட்டீங்க, திருப்தியாக சாப்பிடுவீங்க, வித்தியாசமாக சாப்பிடுவீங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், சாப்பாட்டுக்காக இல்லை, கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுங்க. அதான் அழகாக சொல்ல, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்பத்துக்காக இல்லை, ஆசீர்வாதத்துக்காக. எதுக்குங்க கர்த்தரை தேடுறீங்க? எதுக்கு கர்த்தரை தேடுறீங்க? எதுக்கு நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்க? ஏதோ போனால் எதுவும் எங்களுக்கு ஆபத்து வராதுங்க. வெள்ளிக்கிழமை போயிட்டு இருந்தோம், விரதம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம், நடந்து போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி அதுக்கு பொதுவாக எங்கே போகிறோம்? ஞாயிற்றுக்கிழமை போகிறோம். ஏதாவது 1000 அதுக்காக அல்ல. ஹலோ, ஆதாயத்துக்காக அல்ல, அல்லவே அதான் அல்ல சொல்ல. ஆதாயத்துக்காக தேடாதீங்க, ஆகாரத்துக்காகவும் தேடாதீங்க, அஞ்சனத்துக்காக தேடாதீங்க. அல்லேலூயா. ஆமாம், அஞ்சனத்தை தேடி போகாதீங்க. அடுத்த மாதம் 12ஆம் தேதி நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்படின்ட்டா எப்படி இருக்கும்? ஜோசி பார்க்குறப்ப சொல்லிட்டாங்க, என்னங்க அதுக்கு முன்னாடியே செத்து போயிடுவான். அல்லேலூயா. சில காரியங்கள் தேடாதீங்க, தேட வேண்டியது ஒன்று தான், கர்த்தரை தேடுங்க. ஆமென். ஆமாம், தேட வேண்டியதை விட்டுட்டு தேவையில்லாத தேடக்கூடாது. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பத்தை தேடாதப்பா, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், திருப்தியாக சாப்பிட வைப்பார், நிறையா தெரியாத அநேக சாப்பாடை சாப்பிட வைப்பார். அதை போட்டோ பிடிச்சி போட வேண்டாம், தேட வேண்டாம். சில காரியங்கள் தேடாதீங்க, சில காரியங்களை தேடாதீங்க, சில காரியங்களை தேடுங்க. சில காரியம்னா ஒன்று தான் தேடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, தேவனை தேடுங்க. தேவனை தேடுகிறதுக்கு தடையாக இருக்கிற எந்த காரியத்தையும் அப்புறப்படுத்துங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஆமாம், நான் தேவன் தேடாத காரியம் நிறையா இருக்குது, ஆனால் தேவனை தேடுவதனால எத்தனையோ நன்மைகள் இருக்குது. ஆண்டவரே
எத்தனையோ நன்மைகள் இவ்வளோ தான் இவ்வளோ நாள் சொல்ல முடியல. நான் கொஞ்சம் தான் எடுத்து பேசியிருக்கிறேன். இன்னும் எவ்வளவோ நன்மைகள் இருக்குதுங்க. இன்னும் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்குதுங்க. ஆசீர்வாதக்காக அல்ல, ஏதோ 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 அப்படிங்கிறதுக்காக அல்ல. தேவனை உண்மையாக பயபக்தியாக தேடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. கண்களை மூடி அப்படியே வலது கரத்தை வானத்தினரை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை தேட, அது வசனம் சொல்லுது, முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு உண்மையான கர்த்தரை தேடணும் ஆண்டவரே. உண்மையாக கர்த்தரை தேடணும் ஆண்டவரே. நான் எதை செய்தாலும் உண்மையாக செய்யணும் ஆண்டவரே. ஆமாம், எதை செஞ்சாலும் உண்மையாக முழு மனதோடு உண்மையாய் நான் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. உண்மையாய் தேட உதவி செய்யுங்கப்பா. தேட உதவி செய்யுங்கப்பா. சபைக்கு வரேன்னா அதை சரியாக உண்மையாக நான் தேட பயபக்தியாய் வர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.